Hello students, welcome to 6th standard English class. This video is about Unit 2, poem Trees, written by Sarah Coleridge. Let's know about the author Sarah Coleridge. She was born on 23rd December 1802 in United Kingdom. She was an English author and translator. Her famous poems are He Came Unlooked For, One Face Alone, Oh Sleep My Baby, The Child, The Months. She died on 3rd May 1852. Trees play a vital part in our world. Trees give us oxygen, which we need to breathe. Trees clean the air, prevent soil erosion. Trees provide us food, medicines, and many other things. Many species of wildlife depend on trees for habitat. Trees help us to get rain. Each and every tree is unique in its property. Let's see what the author is telling about the qualities of the trees. Okay, my dear students, shall we move on to the poem? இந்த ட்ரீஸ் போயம்ல ஆத்தர் சாரா கால்ரிட்ஜ் ஒவ்வொரு மரத்துடைய தனித்தன்மையை பற்றி சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். The banyan is the largest of trees. The people quails in the breeze. பேனியன் ட்ரீனா ஆலமரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலமரம் எப்படி இருக்கும், பெருசாக அகலமாக நிறைய விழுதுகளோட, நிறைய கிளைகளோட, நிறைய இலைகளோட இருக்கும். அதனால தான் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, எல்லா மரங்களை விட இந்த ஆலமரம் தான் பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்பிள் ட்ரீனா என்ன, அரச மரம். குவேஸ்னா ஷேக்ஸ் குவிக்லி. பிரீஸ்னா சாஃப்ட் விண்ட், மைல்டான காற்று. தென்றல் காற்று வீசும்போது இந்த அரச மரத்தோட இலைகள்லாம் என்ன செய்யுமா, அப்படியே வேகமாக அசைந்து ஆடுமா. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. கோகோனட் ட்ரீனா தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நிறைய இளநீர், தேங்காய், அப்போ அதோட இலைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தென்னை மரம் எப்படி வளரும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னா நேராக வளரும். டால்னா உயரமாக வளரும். The neem tree's fruits are very small. நீம் ட்ரீனா வேப்ப மரம். நம்ம ஸ்கூலில் கூட நிறைய வேப்ப மரங்கள் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கீங்களா, லைட் எல்லோயிஷாக இருக்கும், சின்னதாக. இந்த நீம் ட்ரீயோட ஃப்ரூட் இஸ் வெரி ஸ்மால், அதாவது வேப்ப மரத்தோடைய அந்த பழங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. டர்மரின்னா புளிய மரம். புளிய மரம் பார்த்துருக்கீங்களா, அதில் இருக்க அந்த புளியம் பழம் பறித்து சாப்பிட்ருக்கீங்களா, அவ்வளோ புளிப்பாக இருக்கும்ல. அந்த மரத்துல இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி கிடைக்குது. அந்த புளிய மரம் ரொம்ப அகலமாக நிறைய கிளைகளோட, நிறைய இலைகளோட அடர்த்தியாக இருக்கும். அதனால தான் இட் கிவ்ஸ் அஸ் அ பிளசன்ட் ஷேட் நல்ல நிழல் தரும் நமக்கு. நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை வெளியூருக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, ரோட்டில் 2 சைட் பக்கமும் நிறைய இந்த புளிய மரமாக இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்காங்க, அந்த ரோட்டில் நல்ல நிழல் தரத்துக்காக வச்சுருக்காங்க, நல்ல ஷேட் கொடுக்கறதுக்காக. The date's leaf is as sharp as a blade. டேட்ஸ்னா பேரிச்சை மரம். நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, அதோட மரம் தான் பேரிச்சை மரம். அதோட லீஃப்லாம் எப்படி இருக்கும், அதோட பிளேட் மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. டீக் ட்ரீனா தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வுட், அதை வச்சு தான் நிறைய ஃபர்னிச்சர் செய்வாங்க. இந்த தேக்கு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப லாங் லைஃபாகவும் இருக்கும். அதனால தான் அதை வச்சு நிறைய ஃபர்னிச்சர் செய்வாங்க. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் வுட். த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மேங்கோ மாமரம், மாங்காய், மாம்பழம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். நமக்கு நிறைய பேரோட ஃபேவரட் ஃப்ரூட்டு மேங்கோவாக இருக்கும். அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும், மேங்கோ ஃப்ரூட் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் மேங்கோ ஃப்ரூட் தட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ரீட் த போயம் ஃபுல்லி. ட்ரீஸ். The banyan is the largest of trees. The people quails in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood.
The mango gives us fruit that is good. Written by Sarah Coleridge. Let us see the rhyming words in the poem. Trees, breeze. Tall, small. Shade, blade. Wood, good. Okay, my dear students, from this poem we learnt that each tree is very special in their own qualities. Let's grow more trees and save nature. We will meet in the next video. Thank you.